நண்பன்டா co-presented by Meet and Eat. Come to life, come to me. இது ஆயுத பூஜை ஸ்பெஷல். So ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஓகே. ஆக்சுவலாவே வந்து எப்பயுமே ஆயுத பூஜை அப்படின்னாவே வந்துட்டு ஆட்டோக்காரங்கனாவே ஆயுத பூஜை. இந்த பாட்டு இருந்தாலே ஆயுத பூஜை. இப்படிதான் நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்க்கப்பட்டிருக்கோம். அந்த வழக்கப்படியே இப்பயும் வந்து ஆட்டோக்கார பாட்டை போட்டதுக்கு நன்றி. டிஜே டெஸ்க்ல இருக்கக்கூடிய டிஜே சாம், டிஜே ஹினி அவங்களோட சேர்ந்து இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷல் நண்பன்டா உங்களுக்கு வழங்குறதுக்கு எப்பவும் போல நான் உங்க ஆர்ஜே விக்னேஷ் டாம் பிராங்க். ஓகே. ஸோ செம்ம ஜாலியா இருக்கிறோம். ஸ்பெஷல் டே வேற. ஆமா, நாங்கெல்லாம் சும்மாவே காட்டுவோம். இதுல காட்டுனா காட்டாமையா போயிருவோம். ஐயா என்ன பேசுறீங்க? இல்லையா, தப்பா எடுத்துட்டேன். ஃபேமிலி அது. நான் சொல்ல வந்தது அந்த மாதிரி எக்ஸாம்பிள். நண்பன்டாவே ஸ்பெஷல் தான் எப்பயுமே. ஆனா இதுல ஸ்பெஷல் நண்பன்டா இன்னைக்கு. ஸ்பெஷல் நண்பன்டா அப்படி. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க இவரை பார்த்தா இவர் இப்படி பேசுவாரா, இவர் கோவக்காரன்னு சொன்னாங்களே, இவர் டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆயிடுவாரு, இவர் இப்படி கலாய்க்கிறாங்க. இப்படிதான் நிறைய கெஸ்ட் நம்மளுடைய நண்பன்டாக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய பின்பத்தெல்லாம் உடைச்சிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு 3 பேர் தான் இன்னைக்கு இங்கே வர போறாங்க. ஆமா, இவங்க 3 பேருமே வந்து நடிகர்கள். ஓகே. அதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே வயசு வித்தியாசம் பார்க்காத மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ். அப்படி. ஆமா, வேற ஜெனரேஷன். சீனியர் ஜூனியர் எல்லாரும் ஃப்ரெண்டா இருக்காங்க ஒரே மாதிரி. செம்ம. கூப்பிட்டுருவோமா அவங்கள? தான் ஆகணும். Without further delay, let's welcome Manobala sir, Tyagu sir and Prem bro to the sets of Nanbenda. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோடா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. வணக்கம் சார். வணக்கம். சூப்பர். ஸோ நண்பன்டா செட்ஸுக்கு இன்னைக்கு அதுவும் ஆயுத பூஜை அதுவுமா சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நட்புகள். மக்களுக்கு நீங்க ஒரு நண்பேண்டா அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு ஷோ தான் சார் இது. நம்ம ஷோல வந்து எப்பயுமே இப்போ கூப்பிடும்போது உங்களை பேர் சொல்லி உடனே கூப்பிட்டுட்டோம். பட் பில்டப் கொடுத்து தான் கூப்பிடுவாங்க. ரெகுலராக நீங்கள் நிறைய ஆடியோ லான்ச் இந்த மாதிரி ஷோஸ்லாம் போயிருப்பீங்க. அப்போ வந்து நிறைய பில்டப் கொடுப்பாங்க. நாங்கள் எதனால இந்த பில்டப் உங்களை உட்கார வச்சுக்கிட்டே சொல்கிறோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஓகேனா ஓகே, ஏற்றிக்கலாம்னா ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம்னா இறக்கிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் எல்லாமே. மனோபாலா சார்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடும். ஓகே சார், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பில்டப் ஸ்லிம்மான சில்வஸ்டர் ஸ்டாலினே. தியாகு சார் பயங்கரமா ரசிக்கிறாரு. ஆமா, ரசிக்க நான். சில்வஸ்டர் ஸ்டாலின் இப்போ வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. சரி, பரவாயில்ல, ஓகே, பரவாயில்ல போனா போகுதுன்னு. ஓகே சார். காமெடி உலகின் கபில் தேவ். இது கொஞ்சம் ஓவர். இல்ல இது கரெக்ட். இது கபில் தேவ் தான். கபில் தேவ் தானே? பெரிய தேவுங்க அவன். என்னடா எல்லாம் ரிட்டையர் ஆன பார்ட்டிகளா போட்டுருக்கீங்க? கபில் இல்ல, தேவ். பெரிய தேவ். ரிட்டையர் ஆன பார்ட்டி எல்லாம். சரி, வேற ஏதோ ஒண்ணு சீக்கிரம். அடுத்து என்ன? அடுத்து இயக்குனர்களில் இடி முழக்கமே. ஐயோ, அப்புறம் பயங்கர இடிங்க. முழங்கிட்டே ஆனா இருங்க, ஒரு நாள் கூட ஓய மாட்டான். இடி முழக்கம் தான். யார சார் இடிப்பாரு? யார எவன் மாட்டானோ அவன். இந்த பாருங்க, இதுக்கு ஒரு நூல் கூட பேச கூடாது. அவனை பத்தி பேச ஏத்துங்க, அங்க சார்ஜ் ஏத்துங்க. எனக்கு ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு ஆகணும். அதான் இடி முழக்கம். ஓகே, அப்போ இது 3யுமே சார் ஏத்துக்கிட்டதுனால அப்படியே அவரை வரவேற்றுவோம். ஸ்லிம்மான சில்வர் ஸ்டாலினே, காமெடி உலகின் கபில் தேவே, இயக்குனர்களின் இடி முழக்கமே மனோபாலா சார் அவர்களை வரவேற்கிறோம். பிரேம் ப்ரோ, நடன உலகின் வர்தா புயலே. சூப்பர். வர்த புயலா வராத புயல். கன்னியரை மயக்கும் காந்தக்கண் அழகனே. ஐயோ, ஆபீசர், நோ ஆபீசர். இருக்கலாம். உள்ளுக்குள்ள அவருக்கு இல்ல, இது வச்சாதான்டா உனக்கு வீட்டுல வெடி விழும். அதுதான் ஓகே. நடிப்பு உலகில் அடுத்த நாசரே. அடுத்த நாசர மூக்கு. பெரிய காம்ப்ளிமெண்ட். ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட். சரி இல்லையா சார்? என்ன அடிப்பு, இவருக்கு தனி இண்டிவிஜுவலா இருக்கிறவர், அப்புறம் நாசர் எதுக்கு தூக்கி ஜாயின் பண்றீங்க? அப்படி இல்லடா, நாசர் கீழே தான் நாங்க கமிட்டியில இருக்கோம். அவன் இப்ப நாசர் தற்கொலை பண்ணிக்க போறான். அவர் ஒத்துக்கணும். அவர் ஒத்துக்கணும். சொல்லி பாருங்க. சொல்லலாமா? இல்ல நடிப்பு உலகில் நிகர் இல்லாதவரே போட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடிப்பு உலகின் போண்டாமணியன்னு சொன்னா நல்லது. ஏன்டா இவ்வளவு கீழே இருக்கு பத்தி சொன்ன பாத்தீங்களா? இது மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் நாசர் சார். நாசர் சார். ஓகே ஓகே. சோ இப்போ நீங்க ஏத்துக்கிட்ட அந்த 3 விஷயங்கள். அவனை பத்தி பேச. நடன உலகின் வராத புயலே, கன்னியரை மயக்கும் காந்தக்கண் அழகனே, நடிப்பு உலகில் அடுத்த நாசரே, பிரேம் அவர்களை வரவேற்கிறோம்.
ஓகே ஓகே தியாகி சார் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது சொல்லுமா. ஆமா. எக்ஸ்பிரஷன்களின் ஏகாதிபத்தியமே. ஐயோ, எக்ஸ்பிரஷனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு என்ன சம்பந்தம் இது? எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. சார் உங்களுக்கு இவன் எக்ஸ்பிரஷன்னா முதுகுல அப்படி கன்னு வச்ச மாதிரியே எக்ஸ்பிரஷன் பண்ணுவான். ஏய், அதனாலதான் அவன் படம் அதிக படங்கள் நான் பண்ணது அவன் படம் தான். ஏன்னா எப்போதுமே ஒரு படம் எடுக்கிறேன்னா சில என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லையா? நடுவில் திருஷ்டி பரிகாரம் மாதிரி ஒரு ஆள் தேவைப்படும். அதுக்கு இவனை வச்சுக்க வேணாம். என்ன இன்னைக்கு ஆயுத பூஜை இல்ல, அதனால பூசணிக்காய் எல்லாம் சேர்த்து. சரி ஓகே. இப்போ என்ன சார் இது என்ன சார் பண்ணலாம்? ஏத்துக்கலாமா? எது சார்? எக்ஸ்பிரஷன்களின் ஏகாதிபத்தியமே சொல்லலாம் சார். சொல்லலாம் சார். சூப்பர் சார். ஐயோ, அடுத்தது இப்படியே வருது. நகைச்சுவை நவரசமே. வடிவேலு தற்கொலை பண்ணி சொல்லலாம் சார். சொல்லலாம் சார். சூப்பர் சார். அவர் பாருங்க பெருந்தன்மையா சொல்லுங்க. வரலாம் சார். ஆமா, அவன் ஏன் லைஃப்ல வரக்கூடாது? இல்லங்க வேற எங்கேயும் அவனுக்கு பட்டம் கிடைச்சது இல்ல. இது நீங்களான்னு குடுக்குறீங்களே, எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். டேய், ஏற்கனவே கலைமாமணி வாங்கிட்டேன்டா நாங்க ஸ்டேட். மட்டும் என்ன கலைமாமணி வாங்கலையா? மணியை வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். அது எல்லாரும் கலைமாமணி ஆயுத பூஜைல அவள் பொறி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ எனக்கு சரி மேல எனக்கு என்ன பண்றது? அரசியல் உலகின் அர்னால்டு. இது அது இல்லைங்க, அருணாகுடி தான் கவர்ந்து அருணாகுடி தான் அவுந்து போச்சு. அருணாள் தான் எல்லா விஷயமா பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஐயோ ஐயோ அருணாள் தான். சரி பரவாயில்ல வை. ஏன்னா இப்ப இன்னைக்கு நாட்டுக்கு இருக்கிற நிலையில இத சொன்னா வெடி விழும் உனக்கு. வெடி இல்லடா, தப்பா நினைப்பானுங்க. ஐயோ இவனுமான்றுவானுங்க. அப்பனா அரசியல் அருணா கயிறு அருணா கயிறு. அருணா கயிறு. சூப்பர் சார். அவர் ஏற்றுக்கொண்ட அதே பில்டப் உடைய அவரை வரவேற்றுவோம். எக்ஸ்பிரஷன்களின் ஏகாதிபத்தியமே, நகைச்சுவையின் நவரசமே, அரசியல் உலகின் அருணா கயிறு தியாகு அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். ஃபைனலா அருணா கயிறு வந்துச்சு பாத்தீங்களா? உங்க எண்ணம் தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா? ஸோ ஒரு வழியா பில்டப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரவேற்றாச்சு. அடுத்ததா எப்பயுமே இந்த மாதிரி ஷோஸ்க்குலாம் போனால் உங்களை பற்றி யாராவது ஒருத்தர்கிட்ட பைட்லாம் எடுத்து அப்புறம் அவங்கள சர்ப்ரைஸாக வர வச்சு உங்களை பார்க்க வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி நாங்கள் வந்து ஏவி எடுத்து வச்சுருக்கோம். உங்களை பற்றி சிலர் பேசியிருக்காங்க ஏவியில், அதை நம்ம பார்க்க போகிறோம். மனோபாலா சாரை பற்றி யார் பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஏவியில். என் மனதிற்கு இனிய மனோபாலாவிற்கு பாசத்துக்குரிய பாரதி ராஜா, நான் ஏதோ பெருசா சாதிச்சுட்டதா சொல்றாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா என்னுடைய முதுகெலும்பு, பேக் போன் ஆஃப் மை சக்சஸ் ஒரே எலும்பாவா? எத்தனையோ தடவை அவர் கேட்டேன், யோ நீ எல்லாம் ஹீரோவா பண்ணணும் ஐயா, ஹீரோவா பண்ணி கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு சேவை செய்யணும். பட் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் அந்த ஆளு. அன்னைக்கு முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு மட்டும் ஓகேன்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல டாப் மோஸ்ட் ஹீரோல நம்பர் 1 நம்ம மனோபாலா. ஆக்சுவலா சொல்ல போனா ஆங்கரிங், டெலிஃபிலிம், டைரக்ஷன், ஆக்டிங், இப்படி கமலுக்கு போட்டியா தமிழ்நாட்டுல இருக்க ஒரே ஆள் நம்ம மனோபாலா மட்டும். நல்லா கோத்து விடுறாங்க. நீ மட்டும்தான். there is no doubt about it. ஓகே, நான் நட்ட விதை இன்று நானே நிழல் காயும் விருட்சமாக இருக்கிறேன். இருங்க, உள்ளூர்ல தானே இருக்கீங்க. நைட்டு 8 மணிக்கு பிறகு பேச. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்ததாக திரு பிரேம் அவர்களுக்கான ஏவி. ஆச்சொல்லம். நானும் விஜய் சேதுபதியும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் உங்களை பத்தி ஒரு 2-3 விஷயங்கள் என்கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, பிரேம் கிட்ட இருந்து நிறைய மேனரிசமான காப்பி அடிச்சு நடிச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட 10 பிரகாஷ் ராஜா பார்த்ததா அவர் என்கிட்ட சொன்னாரு. லவ் யூ. ஆனஸ்ட்லி சேயிங், ரீசெண்டா தான் நான் விக்ரம் வேதா படம் பார்த்தேன். அதுல பிரேம் வந்து அண்டர் பிளே பண்ணதுனால தான் மற்ற 2 கேரக்டர்ஸும் பெருசா தெரியும். தட்ஸ் த பவர் ஆஃப் பிரேம். எக்ஸ்பிரஷன் காட்டாம நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். டிரான்ஸ்லேட்டா மூஞ்சை எப்படி வச்சுக்கணும்ன்றத நான் பிரேம பார்த்து தான் கத்துக்கிட்டேன். இல்ல பிரகாஷ் சொன்னதுல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் பாத்தியா, நீ கவனிச்சியா? இல்ல என்ன செத்த பிறகு ரொம்ப நல்லா அவரே 10 பிரகாஷ் ராஜ்னு சொன்னாரு. தப்பு 100ங்க. பொங்குவ அவ்வளவு பொங்குற ஆள். ஸோ நிறைவாக தியாகுடன் அவர்களுக்கான ஏவி. வணக்கம் மக்களே. தியாகுவை பத்தி சொல்லணும்னா நான் என்ன சொல்ல வேண்டும்? தியாகுவை பத்தி மக்களுக்கு தெரியாததா?
அவரை பத்தி மக்களுக்கு தெரியாது, நான் என்ன புதுசாக சொல்ல போறேன்? திறமை வேற தியாகு வேறயா? திறமைதான் தியாகு, தியாகு தான் திறமை, திறமையிலிருந்து தான் தியாகு, தியாகுவிலிருந்து வந்ததுதான் திறமை. எப்பெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் நடிக்க வரலையோ அப்ப நான் தியாகுவை மனசுல நினைச்சுப்பேன். அப்ப நீ எப்படி சே, கேப்டன் அவர் இவ்வளவு இவ்வளவு படம் நடிச்சீங்க? பண்ணும்போது நம்மளால இந்த சினிமால இத கூட பண்ண முடியாதா அப்படின்னு நானே என்னைய திட்டிக்குவேன். நெருங்கிய இப்படியே நண்பன் தான் பெரிய ஆளான என்னன்னு பாத்துக்கோங்களேன். முடிச்ச பிறகு சொல்லு. தியாகு எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்றது எனக்கு பெருமை இல்லை. தியாகு எனது நண்பன் சொல்றது எனக்கு பெருமை இல்லை, உண்மையை சொல்லிட்டீங்க, பாக்கியம். உண்டு, correct அதாவது பண்ணி போடுவோம். எதிர்பார்க்கிறோம். நண்பேண்டாம் ப்ரோக்ராம்ல நண்பனை போட்டிங்க பாருங்க. ஆ, அதுதான் உண்மையான. நான் அவனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் கிட்டத்தட்ட அவனோட 25 படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நெருங்கிய நண்பன். அரசியல் வேற்றுமை காரணமாக பிரிஞ்சு விஜயகாந்த் தேங்காய் வாங்குறாங்களோ இல்லையோ பூஜைக்கு, இவனை முதல்ல வர சொல்லி. இவரை இவனுக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்திலேருந்து தூரத்து இடி முழக்கத்திலிருந்து என்னுடைய நெருங்கிய நண்பன். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய விசேஷம். சந்தோஷம், சந்தோஷம். நண்பேண்டா ப்ரோக்ராம்ல என் நண்பனை எனக்கு பெரிய விஷயம். தியாகு, தியாகு. மறக்கலையே அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே, காட்சிகளுக்கு நிறையில்லையே இன்னும் கண்ணை விட்டு தான். என் நண்பனுக்கு நான் இன்னைக்கு இந்த நண்பேண்டா ப்ரோக்ராம் சிடிவியில் இன்னைக்கு இந்த நண்பேண்டா ப்ரோக்ராமில் என் நண்பன் பல்லாண்டு காலம் இந்த ஆயுத பூஜை நல்ல தினத்தில் நல்லபடியாக இருக்கணுங்கிறது நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு அதுதான் வேணும். கண்டிப்பா சார், சூப்பர். ஸோ நண்பன்டா மிகப்பெரிய நட்பு நிகழ்ச்சியோட ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நீங்க தியாகு சார் ஜாலியா ஒரு விஷயம் பண்ணுவோம். நீங்க மிமிக்ரி பயங்கரமா பண்ணுவீங்க, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு சுத்தி ஆமா இருக்கவங்கள சார், அப்படின்னு ஆமா சார். சொன்னாங்க. எங்களுக்காக ஒரு 2 வாய்ஸ் ஏதாவது. முத்துராமன் கார்த்திக் நல்ல நண்பன் எனக்கு. முத்துராமன் நல்ல நடிகர். முத்துராமன் கார்த்திக் அப்பா, சுஜாதம்மா காம்பினேஷன்ல எந்த படம் பார்த்தாலும் சரி முத்துராமன் பேசுவார். ராதா, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கதையை கேட்டேன். எல்லாரும் கோணவாக்கு எடுக்கலாம், ஆனா நடுவாக்கு எடுத்துக்கிட்டு மாட்டார். எல்லாருமே கோணவாக்கு எடுக்கலாம், ஆனா நடுவாக்கு எடுக்க. உடனே சுஜாதம்மா, என்னங்க உங்களை பிரிச்சு என்னால இருக்க முடியலைங்க. எந்த படம் எடுத்தாலும் சரி. அந்த அம்மா வீட்ல இருந்தே கிளிசன் போட்டு அவரை மறந்துடுவாங்க. இப்படிதான் இருப்பாரு. இந்த கையை இப்படி முறுக்கிப்பாரு. இப்படிதான் முறுக்கிப்பாரு. நீ பார்க்கல. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கதையை அதுக்கு மேல தூக்க தெரியும். இது மேல தூக்க மாட்டேன். தூக்க மாட்டேன். ஸ்ரீகாந்த், பழைய ஸ்ரீகாந்த். பழைய ஸ்ரீகாந்த், தங்கப்பதக்கம் ஸ்ரீகாந்த். ஓடே, எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடு, ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன். வந்து இதுக்கு மேல காம்பினேஷன் கிடையவே கிடையாது. நீங்க எந்த படம் எடுத்தாலும் சரி, ஓடே ஓடே. என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலாக சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அதுங்களெல்லாம் நீங்க மாற்றவே முடியாது. மாற்றம் அந்த கேரக்டர் எல்லா படத்திலும். சிவாஜி அப்பா ப்ராம்ப்டிங் சொல்லுவீங்க. என் பிரதர் இல்லா ஒரு படம் பண்ணார், லாரி டிரைவர் ராஜா கண்ணுன்னு ஒரு படம். லாரி டிரைவர் ராஜாக்கன் படத்து பேர். என்டிஆர் தெலுங்குல பண்ணார் டிரைவர் ராமுடுன்னு. நான் ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்க போயிட்டேன். ஒரு உடனே சிவாஜி அப்பா கோட்டுக்கெல்லாம் போட்டு சாங் இன்னைக்கு ஷூட்டிங்க வந்துருங்க அப்படின்னாங்க. போயிட்டேன். போனோன்னு ஒருத்தர் வந்து கோட்டெல்லாம் போட்டு ரெடி 1 2 சாங் லீடுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, 1 2 3 4 ஒருத்தர் கத்துனாரு, என்னென்பதோ என்னென்பதோ ஏதென்பதோ ஏதென்பதோ கண்ணில் ஒளியேற்றும் தீபம், கண்ணில் ஒளியேற்றும் தீபம். கட் கட். ஓகேங்க. அப்ப என்னடா இப்படி பேசி பாடுறாங்களே, என்னடா அவரை கூப்பிட்டேன். என்னன்னு எப்பவும் ப்ராமினென்ட் சிவாஜி அப்பாவுக்கு நீங்க தானே? ஆமாம் தம்பி, இதாவது பிரச்சனை இல்லை. சிவகாமி செல்வம்னு ஒரு படம், அவர் ட்ரெயினில் பாடிட்டு போய் நான் ட்ராக்கில் கட்டிட்டு ஓடணும். அது மாதிரி இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு. அதாவது ராமநாராயண படம்லாம் அதிக படம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ராம்கி தான் ஹீரோ பண்ணான் ஒரு படம். பண்ணோடனே பாம்பு கொட்டுறது மாதிரி ஒரு சீனு. பாம்பாட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாம்பாட்டி வந்துட்டான். வந்தோடனே ராம்கி சொன்னால் அந்த பாம்பு வந்து வாயெல்லாம் தைச்சிருக்கு. அதெல்லாம் கரெக்டாக இருக்கு சார், கரெக்டாக இருக்கு சார், கரெக்டாக இருக்கு சார், பரவாயில்ல சார். உடனே ராம்கி சொன்னா எனக்கு பயமா இருக்கு, உங்க கையில கொஞ்சம் கொட்டி பாருங்க. பாம்பாட்டி என்ன பண்ணா,
பாம்பு. பாம்பாட்டி ஏய் ஏய் தொங்குன்னு கொட்டி நிச்சு. பாம்பாட்டி இப்படியே போயிட்டு ஏய் என்னப்பா ஆச்சு, பொட்டியை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன் சார், ஒரிஜினல் பாம்பை எடுத்துட்டு வந்துட்டேன் சார், மன்னிச்சிங்க சார், நான் அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய். இது மாதிரி நிறைய இந்த மாதிரி நடக்கும், நிறைய ஸ்பாட்ல நிறைய நடக்கும். இப்போ நம்ம விளையாட போற இந்த ரவுண்டினுடைய பேர் வந்து நடிகண்டா. நடிகண்டா. நீங்க 3 பேருமே நடிகர்கள். ஆனா நடிகண்டால வந்து ஒரு ரியல் லைஃப் சம்பவம் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். அந்த சம்பவத்துல நீங்களும் நாமளும் சேர்ந்து நடிக்க போறோம். ஸோ பிரேமுக்கு வந்து ஒரு குணாதிசயம் இருக்கு, அவருக்கு ஒரு நோய் இருக்கு, இந்த உடனே வந்துடுறேன்னு ஒரு நோய் இருக்கு. அது எப்படி தெரிஞ்சிச்சு அவருடைய சகாக்கள் மூலமா எங்களுக்கு ஹலோ, தெரியும். உடனே வந்துடுறேன்றது வந்து வீட்ல மட்டும்தான், ஓஹோ, வெளியில தான் கரெக்டா போயிடும். என்ன தப்பா இருக்கு, வீட்ல வந்து உடனே போக மாட்டீங்க, correct. வெளியில யாராவது ஆயிடுச்சு அதே உடனே நாக்கில் ஏதாவது போய் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, 2 மினிட்ஸ்னு சொல்லு, அது என்னோட ஃபேவரட் டைலாக். ஆமா, திருவண்ணாமலையில இருந்தாலும் அண்ணா நகருக்கு வரணும்னா 2 மினிட்ஸ்னு சொல்லிடுறாரு. ஸோ பிரேம், உங்களுக்கு இந்த நோய் இருக்கிறதுனால நீங்க இந்த உடனே வரேன்ட்டு வரவே மாட்டீங்க. இப்போ ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றீங்க, அந்த பொண்ணுகிட்ட இதே மாதிரி சொல்றீங்க, அந்த பொண்ணு உங்களுக்காக வெயிட் பண்ணுது 4 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க, 2 மினிட்ஸ்னு சொல்லி. இப்போ அந்த பொண்ணு பயங்கர கோவமா இருக்கு, நீங்க சமாளிக்க போறீங்க. ஓகே. ஹலோ, வந்துட்டேன். எப்போ வர சொன்ன, எப்போ வரேன்? இல்ல, இப்பதானே வர வழியில பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? என்ன ப்ராப்ளம்? கார் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன் யாருமே இல்ல, நானே கலட்டி ஸ்டெப்னியை பாக்குறேன், ஸ்டெப்னி பஞ்சர் ஆல்ரெடி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா, நீ வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்க, அந்த டயரை வச்சு உருட்டிக்கிட்டே ஓடி வரதுக்குள்ள இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அதனால போய் அந்த டயரை பஞ்சர் பார்த்து அது ஏன் கேட்கற, எவ்வளவு ஹெல்ப்புக்கும் இல்ல, பயங்கர கஷ்டமாயிருச்சு. அதனாலதான் அப்படியே லேட் ஆச்சு. நேத்து நைட்டு இதே தான் சொன்னீங்க சார். அது வேற வண்டி, வேற டயர், அது அந்த வண்டி. சார் எத்தனை வண்டி இருக்கு? 2 வண்டி வச்சிருக்கேன். So, அந்த வண்டி அப்படியே ஆச்சு. அது பக்கத்து வீட்டுக்கார வண்டி. நேத்து மத்தியானம் ஆனது? நேத்து மத்தியானம் உங்ககிட்ட இருந்தேன். இல்ல ஐ மீன் வண்டி மட்டும் 2 கிடையாது. திருப்பி சொல்லு என்ன இல்ல சொல்ல? இல்ல நாக்கு roll ஆயிடுச்சுமா? வேற ஒண்ணும் இல்ல. சரி, காலையில எத்தனை மணிக்கு உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னேன் நான்? 9. 9 மணி என்ன? இப்போ 12 1 மணி. 12 1 மணி. 3 மணி நேரம் என்ன இங்கே நிக்க வச்சிருக்க. போற வரவனா என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு போறான். ஐயோ, ஏன் நான் இல்லையா, நான் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா, நான் என்னமா பண்றது? நீ இதே ரீசன் சரி, சொல்லிட்டு போறவங்க வரவங்க ஒருமா பாக்குறமே, நீ எப்படி நீ என்ன கேள்வி கேக்குறியா? இல்ல, நீ பண்ண தப்பு, நான் என்ன கேள்வி கேக்குறியா நீ? இல்ல பண்ண நான் தான் தப்பு பண்ணேன், நான் பண்ணேன், வண்டி பண்ணு. இவன் ஒத்தனை தவிர இத்தனை பேர் பார்த்துட்டு போயிருக்கான். அவன்ல ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டு போவான். சரி, இவன மாதிரி என்னால இருக்க முடியாது சார். நான் இல்லனா இன்னொன்னு காரி துப்பிட்டு அனுப்பு முதல்ல. நான் கால் பண்றேன். வருவாங்க. ஏய் ஹலோ. ஹலோ. ஏய் விக்கி, உடனே இங்க வாடா. இந்த வந்துட்டேன். பிரதர். ஹலோ. வணக்கம் பிரதர். ஹலோ மச்சான். இவர்தானா அவரு? பிரேம். எஸ். ஓகே. காலைல 9 மணிக்கு உங்களுக்கு வெயிட் பண்ணாங்களாம். அந்த கேப்ல Facebookல chat பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். அப்படியே? நல்ல வேளை கல்யாணத்துக்குள்ள வந்துட்டீங்களே. இல்ல, நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் வேற பக்கம் போயிருப்பேன், நானும் அதே தான் பண்ணிட்டு வரேன். இப்ப அவருக்கு எந்த டயர் கலந்துச்சு? அவருக்கு எந்த டயர்? இனிமே தான் கலரும். இவருக்கு கலற ஒவ்வொரு டயருக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு. இல்ல, எப்போ அங்க போனாரோ இனிமே கலந்தா வராது. நல்லா இருக்கு உங்க லவ், நல்ல லவ், தெய்வீக காதல். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ உண்மையே சொல்லுங்க, இது மாதிரி எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க? இதனால எத்தனை ரோல் ஆகுது இல்ல, உங்களுக்கு தெரியாத சட்டப்பட்டு நீங்களாக பார்த்து ஏதாவது ஏங்க என்னமா அவங்க ஒரு ஆயுத பூஜை தான், ஆயுதம் போட விட்டுறாங்க. வீட்டுல ஆயுதத்தோட நிக்க போறாங்க. ஆமா, பூஜை பண்ணுவாங்க. போனீங்கன்னா இருக்கு இன்னைக்கு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. கரெக்ட். ஸோ அடுத்து மனோபால சார், உங்களுக்கான சுச்சுவேஷன் என்னன்னா, நீங்க ஒருத்தட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டீங்க, ஒரு பெரிய டைரக்டர் இல்ல பாரதி ராஜா சட்டேன்னு வச்சுக்கோங்க. நாங்க 2 பேரும் அந்த தெருவில் எதேச்சியா உங்க ஷூட்டிங் நடக்கிற தெருவில் நான் வளையல் வித்துக்கிட்டு இருக்கேன், கூட இவர் இருக்காரு. டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, ஹீரோவை தூக்கு, அந்த வளையல் விற்கிறவன் தான் ஹீரோன்ட்டார். இப்போ நீங்க என்னைய வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகணும், இல்லைன்னா உங்க டைரக்டர் செம்ம டென்ஷன் ஆயிடுவார். எனக்கு நடிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லை, எப்படி என்னைய கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போவீங்க? டைரக்டர் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா அந்த பையனையே லேசா குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவர் பார்த்தாருன்னா அந்த கேரக்டரை தூக்க போறாருன்னு அர்த்தம். இப்போ அவனுக்கு பதிலா வேற யாரை பிடிக்கும்? ஏன் தனியா பேசிட்டு இருக்காரு, பாவமா இருக்கு.
ஓ ஏன்டா இப்படி கலந்து கலந்தாட வைப்பாங்க ஒரு வியாபாரம் பண்ண தெரியுதா சரி சார் வாங்க சார் சார் என்ன கலர் சார் வேணும் ரொம்ப நான் மாட்டி பாருங்க. இல்ல நான் வளையல் போறது இல்லைங்க. ஆமா, எத்தனை நாளா இங்க கடை வச்சிருக்கீங்க? சார் இங்கே தான் சார் நான் எப்பயுமே இங்கே தான் சார் வியாபாரம் பண்ணுறது 10 நாளாவே திருவிழாக்கு மட்டும் வெளில போயிட்டு வந்தேன் அப்படியா? இந்த பக்கம் நிறைய ஏமாந்தவங்க வருவாங்க. நீங்க வந்திருக்கீங்க பார்த்தீங்களா சரி. ஆமா, இப்போ உங்களுக்கு நடிப்புல எல்லாம் ஆர்வம் இருக்கா? நடிப்புலாம் ஒரு குழப்பா சார் அதெல்லாம் நான் பிச்சை எடுத்து தின்றுவேன் சார் போங்க சார், நீங்க ஐயா, வேற. அப்படியா? ஆமா சார் நானே இப்பதான் உழைச்சிங்க பாருங்க அப்ப வளையல் ஊர்ல நடிக்கிறவங்க எல்லாரையும் காரை தான் துப்புவீங்க நீங்க. ஆமா சார் நான் தான் வளையல் வியாபாரி ஆச்சு இப்போ அப்ப சிவாஜி கணேசன் வேஸ்ட், இல்ல வடிவேலு வேஸ்ட். என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. கேஸ் போட வர்ற ஒரு மாதிரியே பேசுறாரு இல்ல பாடி உனக்கு நடிப்புல ஆர்வம் இல்ல சார் நான் வளையல் சார். அப்படி இருக்கிறவனதான் நாங்க தேடுவோம். எதுக்கு சார் நடிப்புல ஆர்வமே இல்லாம தான் நாங்க களிமண் மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு ஏத்தி நடிக்க வச்சு நேஷனல் அவார்டு வரைக்கும் ஒழுங்கு மரியாதை அப்படின்னு என்ன சார் வழுக்கு டைரக்டர் தெரியுமா? யார் டைரக்டர் பாரதி ராஜா யாரா இருந்தா எனக்கு என்ன அதுல ரோட்ல போறவங்க வரவங்க நாங்க நடிக்க வச்சிருக்கோம். நீ நடிக்க அவர் 4 டஜன் வளையல் வாங்குவாரா வளையல் தூக்கி போடுறா போடுறா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா 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 வாடா. என் இனிய தமிழ் மக்களே, கிராமத்தில் பார்க்க இப்படி வலுக்கட்டாயமா ஒருத்தனை பலவந்தப்படுத்தி வல்கரா அதுவும். அப்படிதான் பண்ணுவானுங்க. பிஸியா இருக்கிறவன் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து நடந்தது. பாரதி ராஜாவோட நாங்க வந்து ஹீரோயின் ரேவதி புக் ஆயிடுச்சு. நாங்க எப்போதுமே அவுடோர் கிளம்பி ஆள் பிடிக்கிறவங்கன்னு எங்க பேர். அங்கங்கே போய் காலேஜ் வாசல்ல அது அந்த பொண்ணு நம்ம டைரக்டர் கேட்ட மாதிரி இல்லை. அம்மா வாங்க வண்டியில் இறங்க டக்குன்னு தூக்கிட்டு போய் நேரம் டைரக்டர் பின்னாடி நிறுத்தி எல்லாரையும் அந்த மாதிரி தான். கார்த்திக் வந்தார், நடிகர் கார்த்திக், நிடகல் ரவி அப்படி தான் வந்தாப்புல. எல்லாரும் அப்படி தான் கடத்தி வந்த ஆளுங்க தான். ஒரிஜினலாக இந்த ஆடிஷன் வைக்கிறாங்க அப்படிலாம் மைக்கெல்லாம் பேசி அதெல்லாம் வர்றதில்லை. அப்படி போய் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த நல்ல காலையில் 7 மணி அவர் சாமி கும்பிட போயிடலாம் ஐயா அப்படின்னு இந்த செருப்பு போடுறேன்ல இப்போ நீ வித்துட்டு இருந்தியா அது மாதிரி ஒரு கடை, வளையல் கடை. அதில் ஒரு பையன் நிற்கிறான். செருப்பை இப்படி விட போனவர் அந்த பையனை பார்த்தார். அந்த பையனை பார்த்துட்டு சரி வணக்கம் சார் அப்படின்னா, உனக்கு நடிக்கிறதுல ஆர்வம் இருக்கா ஐயா அப்படின்னு. சொல்லி கொடுத்தா நடிப்பேன் சார் அப்படின்னு. சரி சாயங்காலம் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோயிலுக்குள்ளே வந்தால் நானும் கோயில்கிட்ட இவர் பேசினதே எனக்கு தெரியாது. உள்ளே போனோம், சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தார், செப்பலை போட்டார், நேராக ரூமுக்கு வந்தார். ஒரு 7 மணி வாக்கில் அந்த பையன் வந்து வெளியே நிற்கான். சார் அந்த வளையல் கடைக்கார பையனை நீங்கள் வர சொல்லியிருக்கீங்களே, எதுக்கு வர சொன்னீங்க? அவனை உள்ளே வர சொல்லு அப்படின்னாரு. சரி உள்ளே வந்தான். என்னடா நடிப்பியா அப்படின்னு. சொல்லி கொடுத்தா நடிப்பேன் சார் அப்படின்னா. அப்படியா, இங்கே ஒரு எறும்பு ஓடுது பாரு, திருன்னு இப்படி பார்த்தேன். இவன் தாண்டா ஹீரோ அப்படின்ட்டாரு. ஆமா, அவன் தான் பாண்டியன், மண்வாசனை பாண்டியன். அங்க போற எறும்ப பாரு, என்ன அந்த பையன் யானை போற மாதிரி. ஐய சரி விடு, நம்ம வெளியே பேசிக்கோம். ஓகே. அடுத்ததான் தியாகு சார் நடிகண்டால நடிக்க போறார். சார் இப்போ என்னன்னா ஒரு படத்தினுடைய ரொம்ப ரிஸ்க் பாத்துக்கங்க சார். அவர் நடிக்கிறதா நண்பன்டாக்கா இல்ல உங்களுக்கு மொத்தத்துக்கு பாத்துக்கங்க. ஓகே சார். ஒரு படம் நடிச்சு இந்த எபிசோட் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டியா? இவர் நடிக்கிறது சொல்லி என்ன மேட்டர் கேட்டுக்கிறேன். இலக்கிய மனம் படைத்தவர்கள் அந்த மாதிரி கீழே எதுவும் போடணுமா சார்? ஓகே. ஒரு படம் நடிச்சிட்டீங்க, அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்காம சக்ஸஸ் மீட் வைக்கிறார். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் கொண்டாடி ஆகணும், ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சக்ஸஸ் மீட் வைக்கிறார். இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காந்துட்டீங்க, முன்னாடி உட்காந்துருக்கோம். அதில் 2 பேர் எப்பயுமே இந்த எடக்கு மடக்கா கேள்வி கேட்கறதுக்குன்னே 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர் தான் நாங்கள். சரி. ஸோ இப்போ நீங்கள் சமாளிக்கணும், ஆனால் படம் ஃப்ளாப்புன்னு நீங்கள் ஒத்துக்கக்கூடாது. சரி. எப்படியாவது சமாளிச்சு அது அந்த படத்தை பற்றியெல்லாம் நிறைய கேள்வி கேட்போம், அதை நீங்கள் சமாளிச்சு. நாங்க குறுக்க பேசலாமா? பேசலாம். நீங்கள் அந்த குரூனே வச்சுக்குவோமே. ஓகே சார், என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார். சொல்லுமா, கேளு. இல்ல பொதுவா ஜெயிக்கிற படத்துக்கு தானே சக்சஸ் மீட் வைப்பாங்க, நீங்க எதுக்கு இப்ப இந்த படத்துக்கு சக்சஸ் மீட் வச்சிருக்கீங்க? இந்த படம் சக்சஸ் தானே? இல்ல நீங்க சொல்றீங்க சார், நாங்க சொல்லணும். எந்த தியேட்டர்ல சார் ஓடிட்டு இருக்கு படம்? படம் பேரே சக்சஸ் தானே சார். ஆங்கிலத்துல பேர் வச்சா வரி விலக்கு கிடையாது சார். வரியே வேணாம் எனக்கு. இப்படிதான் சார், வரி வேணாம், கதை வேணாம், ஹீரோ வேணாம்னு படத்துல ஒண்ணுமே இல்லை சார். இதுல
படத்துல ஒண்ணும் இல்லைன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? சொல்லுங்க சார், படத்துல என்ன சார் இருக்கு? ஏகப்பட்ட விஷயம் இருக்கு சார். என்ன இருக்கு? இந்த பிரச்சனையில எந்த பிரச்சனை இருந்தா நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க? எங்களுக்கு சௌரியமான பிரசா இருந்தா தான் ஏதோ ஒரு ஆள் ஒரு படம் எடுத்து விட்டாரு, நடிச்சு விட்டேன், அதுக்காக வந்து இந்த பாடப்படுத்துவேன் சார் அப்படி இல்ல சார். நீங்க இப்ப படத்துல ஒரு வரி வருது, வாடி குட்டி லேடி உன் மூஞ்சில குத்து வேண்டி. இது பெண்களுக்கு எதிரா இருக்கே சார், நீங்க ஏன் வன்மையா அதை கண்டிக்கல? அது அன்பால குத்துறது. இந்த மாதிரி லிரிக் எழுதணுவன இன்னொரு தடவை கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? அத பேசுற என்ன வார்த்தை என்ன அர்த்தத்தோட மகளிருக்கு புரியுற மாதிரி எழுதிருக்கேன், அத வந்து பேச. என்ன சார் பெண்களை வாடி போடின்னு சொல்றது புரியுது? எவ்வளவு தவறு தெரியுமா சார்? இல்ல வாமான்னு கூப்பிட்டா மட்டும் நான் வந்துருவாளுங்களா? இன்னும் எந்த ஜென்மத்துல இருக்க நீ? உங்க பர்சனல்ல நீங்க வாமான்னு கூப்பிட்டு வராததுக்கெல்லாம் இங்க அல்ல பர்சனலே கிடையாது. இங்க பாரு. ஒரு இத ஏண்டா, பிரச்சனை- இந்த இரு, நான் பேசுறேன்டா. என்ன ஒண்ணா போ பேசுவா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து எல்லாருமே ரொம்ப ரப்பாவே பேசுறீங்க, ஒரு ஆணாதிக்கத்தோடயே இருக்கீங்க. சார் உங்களோட அடுத்த படம்லாம் பிரஸ்ல எல்லாம் நல்லா எழுதணும்ல சார், அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க சார். அது எழுதுறதுக்கு எழுதுறதுக்கு தானே நான் சொல்றேன் நான் இந்த பையன்ட்ட. சரி இப்படியே எழுதிக்கலாம்ல சார்? படம் ஓடல, எல்லாரும் மெரினாக்கு ஓடிட்டு இருக்காங்க. தாராளமா எழுதிக்கிட்டேன்டா. நீ நாளைக்கு கம்பெனிக்கு வா. டேய் சார் கம்பெனிக்கு வான்னு அத முன்னாடி முதல் கேள்வியில இத சொல்லிருக்கீங்க பாரு சார். நாளைக்கு கம்பெனிக்கு வந்துரு. என்ன மாதிரி விமர்சனம் எழுதுவா டக்கு டக்குன்னு சொல்லு. என்ன மாதிரி எழுதணுமா சார்? இந்த படம் பேரிலேயே சக்சஸை வைத்திருப்பதால் அதை விட பெரிய சக்சஸ். ஆக்சுவலா பெரிய சக்சஸ் தான் அந்த படத்துக்கு பேரே Very good. Very good. கவர் கவர். இந்த படத்துல இது கம்பெனில கண்டினியூ ஆயிரும். சூப்பரா கண்டினியூ ஆகும். எப்ப சரக்குன்னு புடிச்சுட்டாங்க. நல்லா நல்லா தம்பி, வெரி குட். உன்னோட எழுத்துல தான் இந்த படம் ஓடணும். எழுத்துலயாவது ஓடணும். அதாவது நான் நடிச்ச படம் முதல் படம் ஒரு தலைவராகும். ஓகே நீங்க வந்த படம் சார். அந்த படம் ஒரு வாரம் கூட்டமே இல்லை. ஒரு வாரம் கூட்டமே இல்லை. ஒரு வாரம் நீ கேட்ட மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க. என்ன சார் படத்தில் ஒன்றும் இல்லை, ஏதோ புதுசுங்களை வச்சுட்டு ஓட்டுறீங்கன்னு. ஆனால் 3 வருஷம் ஓடுனுச்சு அந்த படம் ஒரு தலைவராகும். 3 வருஷம் 3 வருஷம் ஓடுனுச்சு. அது மாதிரி முதல்ல அப்படி தான் தெரியும், போக போக தான் பிக்கப் ஆகும். அது என்ன நான் ஒரு படம் நடித்தேன். அந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. படம் பேர் பிதாமகன். ஓகேயா? அதில் நடித்து ப்ரெஸ் மீட்டில் என் நண்பர் பைல்வான் ரங்கநாதன் என்ன கேட்டார், என்ன மனோ படம் ஃபுல்லாக வர வாயை திறந்து ஒரு டைலாக் கூட பேச மாட்டேங்கிற அப்படின்னு. நான் உடனே சொன்ன படத்தில் ஹீரோ விக்ரம், அவனுக்கே டைலாக் இல்லை. என்னையே கேட்குற? அவனை மாட்டி விட்டு போயிட்டான். ஓகே, ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது சார், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நம்மளுடைய ஷோவில் நண்பண்டால. இப்போ நம்ம விளையாட போகிறது தில்லுக்கு சவால். தில்லுக்கு சவால். ஸோ அந்த தில்லுக்கு சவாலில் உங்கள்கிட்ட 2 கேள்விகள் நாங்கள் கேட்போம், அப்புறம் நீங்களே ஒரு கேள்வி கேட்பீங்க உங்கள் கூட இருக்க நண்பர்கள்ட்ட. இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா சொல்லிடலாம். நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இந்த அழகாக இருக்கக்கூடிய கோப்பைகளில் இருக்க அந்த நிலவேம்பு கஷாயத்தை நாங்கள் குடிச்சிருவோம். ஏன்னா இப்போ டெங்கு சீசன் இல்லையா? நீ குடிக்க வேண்டிய ஆள் தான். ஆமாம். இப்போ அவருக்கு இருக்க கோவத்துக்கு என்னை அரளி விதையே குடிக்க சொல்லுவாரு. இது ஒருவேளை உங்களால பதில் சொல்றதுக்கு நீங்க விருப்பப்படல இல்ல பதில் சொல்ல வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுத்து குடிச்சிடும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பிரேம் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ரியாலிட்டி ஷோல இருக்க இந்த ஜட்ஜுக்கு உண்மையிலே அதுக்கான தகுதி இல்லைங்க. இந்த ஒரு ஜட்ஜ் இருக்காரு, அவருக்கு அந்த தகுதியே இல்லைன்னு யாரும் சொல்லுங்க. குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சி கால ஓகே, உடைச்சி. நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணா இந்த ஹீரோ இப்ப இருக்கிற இந்த பிரபல ஹீரோவை மட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மொத்தமா தொழில முடிஞ்சது. பார்க்கணும். மொத்தமா தொழில முடிக்கிறாங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே. ஓகே, இப்போ உங்களுக்கான சான்ஸ். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தட்ட ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா நீங்க குடிக்கணும், சொல்லலைன்னா அவங்க குடிச்சிருவாங்க. இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். எந்த ஹீரோவை வச்சு நீங்க டைரக்ட் பண்ண மாட்டீங்க? இப்ப இருக்கிற பிரபலமான ஹீரோஸ். பிரபலமான ஹீரோஸ் அதான் டேட் எல்லாம் எல்லா டேட்டும் இருக்கு, நீங்க அதெல்லாம் சாக்கு சொல்ல முடியாது. பேரை மட்டும் சொல்லுங்க. விடாது பேரை சொல்லிட்டு ஏன் பண்ண மாட்டீங்கன்றத சொல்லணும். லைஃப் க்ளோஸ். பிரபலமான ஹீரோஸ் ஏன் நடிக்க மாட்டாங்க, ஏன் நடிக்க கூடாது, காரணத்தையும் சொல்லணும். பிரேமை வச்சு நான் டைரக்ட் பண்ண மாட்டேன்.
ஹீரோஸ் இவனை பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியலையா? எங்களையே மாத்தி விட என்னடா அது, ஒரு ஆளை கூட்டி வந்து அவன் ஹீரோவா நடிச்சவன், பிரபலமான ஹீரோ விக்ரம் ஏதான ஒரு படத்துல கேரக்டர் பண்ணி அவ்வளவு பெருசா கேரக்டர் கிடையாது. இப்ப விஜயகுமார் சார் பண்றாரு, அவர் ஹீரோவா நடிச்சவர் தான் இல்லையா? அந்த மாதிரியா? எதுக்கு அதெல்லாம் உங்களை ஹீரோன்னு சொல்லி உங்களே குடிக்க வைக்க அவர்தான் குடிக்கணும். அப்படியா? நீ கூட நீங்க பதில் ரெண்டு சொல்றீங்க. முடிஞ்சிருச்சு, ஜோலி முடி சீக்கிரம் கிளம்பு. நீங்களே உங்களுக்கு ஆப்போசிட். ஓகே சூப்பர். உனக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு இந்த டெங்குங்கிற வராது. அவளா குடிச்சு தொலைச்சிருக்கு. சூப்பர். அடுத்து மனோபாலா சார், நீங்க தான் உங்களுக்கான கேள்விகள். இவரோட காமெடினா எனக்கு டோட்டல் அலர்ஜிப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற இப்ப இருக்கிற ஃபேமஸான காமெடியன். இப்ப இருக்கிற ஃபேமஸ் காமெடின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அலையிறாங்க. அதை சொல்றதை விட குடிக்கிறது. பயப்படாத பயப்படாதா. நான் எங்கடா பயப்பட்டேன்? உங்களை விட திறமை கம்மி, என்னைய விட திறமை கம்மி தான், ஆனா அதிக ஃபேமஸ் ஆயிட்டார் நீங்க நினைக்கிற ஒரு டைரக்டர். குடி 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 பேரிதான் உனக்கு போ. ஓகே, இப்ப நீங்க கேட்கலாம் அவங்க 2 பேர்ட்ட யாராவது ஒரு கேள்வி. என்னத்துக்கு நடிக்க வந்த? ஒழுங்கா இருந்திருக்கலாம். கேக்குறியா? ஆமா, நீங்க 2 பேர்ல யாராவது பதில் சொல்லுங்க, இல்ல குடிங்க. என்னத்துக்கு நடிக்க வந்த? பேரும் ஒழுங்கா உங்க அம்மா சொன்னாங்கல்லடா படுறான்னு படிச்சுட்டு போக வேண்டியதானே. நடிக்க வந்து எங்க தாலி அறுக்குறியே. ஏன்டா டேய், ஒன்னே என்னடா கேக்குறேன்? பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கிறது தானே வந்தேன். பேரு புகழ் பணமா? இங்க ஏமாந்தவங்க இருக்காங்க, எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போலாம். ஒரு படம் நடிச்சுட்டா போடா. அம்மா இன்னொரு படமா? அதை எவன் பார்த்தா? நானே 8 படம் எடுத்துருக்கேன். உங்க 2 பேருக்கு தான் கேட்டிருக்கேன். ஐயா ஒருத்தர் தான் நம்ம. ஒருத்தர் தான், ஒருத்தர் தான். ஒருத்தர் தான். குடி குடி. நீங்க தான். நீ தான் குடிக்கணும். நான் எதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அவர் தான் பதில் சொல்லிட்டார் சார், நீங்க தான் சார். தியாகுக்காக இது கூட பண்ணலன்னா குடிடா. இங்கெல்லாம் இந்த மாதிரி செட்டுல ஏதாவது தொட்டி வைப்பாங்க. டக்குன்னு கொட்டிட்டு ஹீரோ மாதிரி ஆயிரலாம்னு பார்த்தா நல்ல கேள்வி கேட்டேன், பதில் நல்ல பதில் சொல்லிட்டேன். சார். ஆனா நான் ஒரு விஷயம் கவனிச்சேன் கம்மியா இருக்கு. எப்படி தான் இருக்கு? திருச்செந்தூர் விபூதிய அப்படியே கரைச்சு கொண்டு வந்த மாதிரி. குடி 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 குடி. சார். ஆனா நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், இது குடிக்கும்போது மூஞ்சில ஒரு சலனம் இல்ல, ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் ரோலிங். இல்ல இல்லையா? எப்போதுமே சில நேரத்துல எனக்கெல்லாம் ரோல் மாடல் சிலர் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நேரத்துல ஒரு நடிகர் இருக்காரு, அவர் நினைச்சோன்னா எந்த ரியாக்ஷன் வராது. யாரு சார்? அதை நாங்க சொல்ல மாட்டோம். சூப்பர். தியாகு சார், உங்களுக்கு நடிகர் சங்கத்துல இவருக்கு மட்டும் இந்த பொறுப்பு கிடைச்சிருக்க வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒருத்தர்? இந்த பொண்ணு ஒண்ணாங்கிறவன் இருந்திருக்கவே கூடாது. குடி 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 குடி. ஐயோ, எப்படி சார் நீங்க? குடிக்கிறதுக்கு டெக்னிக்கலா சொல்லி எப்படி 3 கிளாஸ் குடிச்சிருக்காங்க? இவன் 3 கிளாஸ். ஓகே, இப்போ நீங்க இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்ல முடியாத கேள்வி. ஏண்டா என்னையா கேக்குற? ஊர்ல இருந்து பொருள் இவனை கேளடா. நல்லா 3 கிளாஸ் குடிக்கிறான். இல்லடா. டர்ன் லெஃப்ட். டர்ன் லெஃப்ட். இல்லடா, ஊர்ல இருந்து புறப்பட்டு வரும்போது சினிமாவுக்கு திருட்டு ரயில்ல வந்தியா? டிக்கெட் கொடுத்து வந்தியா? திருட்டு ரயில்ல தான் வந்தேன். அப்படியா? ஆமா. குடி. நீ குடி. அவர் பதில் சொல்லிட்டாரு. நான் குடிக்கணும். பெரிய ஆளுங்கெல்லாம் எப்போதுமே திருட்டு ரயில்ல தான் வருவாங்க. டேய், பெரிய ஆளுங்கெல்லாம் எப்போதுமே திருட்டு ரயில்ல தான்டா ஏறி வந்து சாதனை பண்ணிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்க. அதாவது ஒண்ணு வேணாம். ப்ரோகிராம் முடிய போது லெக் அவர் சொல்ற இந்த பெரிய ஆள்கள்லாம் வயசானவங்க. வெளிவாடி ப்ரோகிராம் வருவா. வச்சு செஞ்சுருங்க. அடுத்த நம்ம விளையாட போற ரவுண்ட் வந்துட்டு இந்தா வச்சுக்க. இந்தா வச்சுக்க.
இப்போ என்னன்னா சில ஒரு கேரக்டரோ ஒரு டயலாகோ ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ப்ளே பண்ணப்படும். அதை நீங்க யாருக்காவது டெடிகேட் பண்ணலாம். இந்தா வச்சுக்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, அதான் இந்த ரவுண்டு. இப்போ நம்ம போக போறோம். முதலாவதா மனோபாலா சார்ட்ட இருந்து ஆரம்பம். ஓகே, ஸோ உங்களுக்கு முதல்ல வரப்போறது ஒரு கேரக்டர். அண்ணா குனிஞ்சு தேங்காய் பொறுக்கிறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. ஓகே சார், இந்த கேரக்டர் அதான் அம்மாவாசையாவே ரியல் லைஃப்ல வாழ்றது யாரு? தியாகு. இங்க ஒண்ணு சொல்லுவா, பின்னாடி ஒண்ணு சொல்லுவா, நேரம் வருவா, காலம் வருவா. அதாவதுங்க என்னது நீ நீ பண்ணுவியா இல்லையா சொல்லுடா வர. நீ முதல்ல அது பாத்தியா? இருடா பாரு. இரு, நான் சொல்றத கேளு. நீ டக்கு டக்குன்னு சொல்லிட்டியா? நான் சொல்ல வேணாம். நீ ஒன் ரவுண்ட் வரும்போது நீ சொல்லு. இல்லடா, நீ இல்லல, அதாவது நீ சொல்ற, நீ தான் அம்மாவை ஒத்துக்க. ஒத்துக்கே, நீ தான் ஒத்துக்க. குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி. கடைசியிலே அவர் பேசவே வீட்டுல ஒத்துக்க வச்சுட்டீங்க அவர் தான். சரி, ஓகே, அடுத்து ஒரு டயலாக் ஒண்ணு வருது. அந்த டயலாக் பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. இதுக்கு நீ தியாகு சொன்ன நான் ரொம்ப கடுப்பாயிடும். என்ன ஆனா உன ஒரு ஆளை கூட்டி வந்து அவமானப்படுத்துறீங்க நீங்க. அதாவதுங்க என்னடா தியாகு என்ன எதுக்கு திருப்பி பாத்துட்டு பாத்தீங்களா? எதுக்கு கூப்பிட்டு வந்தாரு தெரியுதா? தியாகு சொல்றதுக்கு உன் மனசு எதுக்கு இந்த ப்ரோகிராமுக்கு என்ன கூப்பிட்டு வந்தாரு தெரியுதா உங்களுக்கு? தியாகுன்னு வந்து இல்ல நம்ம இதை ஒத்துக்கவே மாட்டோம் சார். சார் கிடையாது சார், ஒருத்தருக்கு ஒரு டெடிகேஷன் தான் சார். அப்படியா? ஆமா, இப்போ நீங்க இது வேற யாருக்காவது, அதுவும் இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது, வெளியில தான் கொடுத்தாகணும். இது வந்து தம்பி ராமையா தம்பி ஆமா, அப்படியே பட்ட அடிச்சா அப்படிவாங்களா அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே, அடுத்ததா பிரேம் அவர்கள் உங்களுக்கான டெடிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர். நாக்காலிக்கு சண்டை போடும் நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா, நான் சொன்னா கேட்பது யாரு, நாளும் நீ பேப்பரை பாரு, நீ போட்டு நானும் போட்டு என்னாச்சு நம்ம ஓட்டு, ஊத்தாடி பொழப்பா போச்சு ஜனங்க பாடிக்கு பாட்டு. இந்த பாட்டை யாருக்கு நீங்க டெடிகேட் பண்ணீங்க? நாட்டுக்கே, தமிழ்நாட்டுக்கே பண்ணணும். அவருக்கு யாரோ மைண்ட்ல வந்துட்டாங்க. யாரோ ஒருத்தர் இல்ல, ஒரு கும்பலே அலையுது. யோசிக்காதீங்க. பேப்பர்ல டெய்லி பாக்குறோம்ல, நாக்காளிக்கு தானே சண்டை நடக்குது. ஸோ அது உங்களுக்கே தெரியும். அவர் சொல்லிட்டாரு. சொல்லலன்னு நினைக்கிறீங்களா? தெளிவா சொல்லிட்டாரு. ஓகே, டன். சோ இப்போ அடுத்து தியாகு சார் சொல்லுமா. உன் பேர் என்னப்பா சொன்னேன்? கவரிமான் ராஜா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எனக்கு சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. என்ன நல்லா டுபோக்கர் நிறைய சுத்துது. எவ்வளவு பெரிய ஆளு தெரியுங்களா? எவ்வளவு பெரிய ஆளும் பானுங்க. கடைசியில பார்த்தா மறுநாள் தினத்தந்தி தொடர்த்தின்னு வச்சுக்க டெம்போ டிராவலில் ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கதை தான் இது. விஜயமல்லையா மாதிரிலாம் ஃப்ளைட் விட்டவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமில்ல. பாதி பேர் இதுமாரி சொல்கிறேன் பூரா டெம்போ டிராவலில் ஏறிட்டு இருப்பாங்க. பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் விஜய் மல்லையாக்கு டெடிகேட் பண்ணுறீங்க. விஜய் மல்லையா போட்டு வாங்கிட்டாரு பத்தியா? ஓகே, ஸோ இந்தா வச்சுக்க என்னுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. நன்றி. இப்போ நம்ம விளையாட போகிறது சிரிக்கலனா போச்சு. சிரிக்கலனா போச்சு. ஸோ சிரிக்கலனா போச்சுல ஒரு நிமிடம் டைம். அந்த 1 minute டைம், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ்னு நீங்கள் சிரிப்பீங்க. நாங்கள் உங்களை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், என்ன வேணால் பேசுவோம், நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் சிரிக்கணும், அவ்வளோதான். சரி. அகைன் உங்களுக்கு 1 minute டைம் ஸ்டார்ட்ஸ்னோன்னே பின்னாடி நாங்கள் பேச போகிறோம். ஐயோ, இவரெல்லாம் என்னென்ன வச்சிருக்காரோ. எனக்கு அவரை நினைச்சதான் பயமா இருக்கு. சாணிய கருவி ஊத்து. தைரியம் இருந்தா நீ கேளு. நீ பேசிதான் பாரு. இது சிரிக்கலனா போச்சு நடத்தியே ஆகணுமா டைரக்டர்? சரி, ஓகே, போலாம். ஸோ இப்போ உங்களுடைய டைம் ஸ்டார்ட். சிரிக்க தான் சொன்னோம். சிரிப்பு கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து நீங்க இவரை மாதிரி நடிக்கிறீங்க, அவரை மாதிரி நடிக்கிறீங்க, எப்படி நடிக்கிறீங்க, அப்படி நடிக்க சொல்லவே முடியாது. ஏன்னா நடிச்சாதானே சொல்ல முடியும். நடிக்கவே மாட்டாங்க. அதனால அப்படியே அதே மாதிரி சிலர்லாம் சொல்லுவாங்க ஆஃப் ஸ்கிரீன்ல நடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல மனுஷன் இவர், வந்து கேமரா கட் பண்ணிட்டா நடிக்கவே மாட்டார். அவர் அப்படியே ஆப்போசிட். ஆன் ஸ்கிரீன்ல நடிக்காம கேமரா ஆன் பண்ணா வந்து நடிக்க வேணும், ஆனா ஆஃப் பண்ணிட்டாக்க ஃபுல் எனர்ஜி செம்ம ஜாலி, அந்த மாதிரி ஒருத்தர். அதே மாதிரி ஆனா சிலர் வந்து பார்த்தோன்னா அரசியல்ல நடிப்பாங்க, அரசியல்வாதிகள் சிலர் நடிப்பாங்க, நடிக்கிறவங்க சிலர் அரசியலுக்கு வருவாங்க. அவர் பக்கா ஜென்டில்மேன். அரசியலுக்கு வந்தாலும் சரி, நடிச்சாலும் சரி, நடிக்கவே மாட்டார். அப்படி ஒரு பக்கா சார். இவர் தான் இப்ப நம்மள தானியை கரைச்சு ஊத்த போறேன்.
இருந்தாலும் அதை மைண்ட்ல வச்சுக்காம நம்ம பேசுறது பேசிதான் ஆகணும். நியாயம் தர்மம். ஒரு படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் வாங்குறாங்களோ இல்லையோ மனோபாலா சாரோட கால் ஷீட் வாங்கிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா, ஒரு வருஷத்துக்கு 250 படம் வருது. இவர் 325 படத்தில் நடிக்கிறாரு. அவ்வளவு பெரிய artist. அவ்வளவு பெரிய படம், அவ்வளவு படம் நடிக்கிறாரு. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லா சீனையும் எடுத்து போட்டோம்னா ஒரு 23 நிமிஷம் வருது ஒரு வருஷத்துக்கு. அவ்வளவுதான் வருது. So, எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டா அவ்வளவையா வருது. எல்லா படத்தையும் சேர்த்து. அதே மாதிரி நம்ம பிரேம பொறுத்தவரை அவர் வந்து நேபாளி பிரேம், உன்னை போல் ஒருவன் பிரேம், பிரியாணி பிரேம், இப்படி நிறைய பேர் இருக்கு. நீ சந்தோஷப்படுவ. இப்படி எதையுமே சொல்ல முடியாம இருக்கேன்னு அவர் வருத்தப்படுவாரு. இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கணுமா இல்ல வந்து இப்படி ஏதாவது ஒண்ணு பேர்ல வச்சுக்கணுமான்னு யோசிச்சாரு. அந்த அவ்வளவு இது வந்து பிரேம் அவர்கள். ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நன்றி நன்றி ஆமா 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 வலிக்குதப்பா. அதெல்லாம் அதுக்கு ஓகே, இப்போ எங்க டைம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு இங்க ப்ரோக்ராம் கூட்டி வந்து இவ்வளவு பேர் செட்டை போட்டு அதுக்கு லைட்டை போட்டு கேமரா 6 கேமரா வச்சு இவனை கூட்டி வந்து காம்பேரிங் பண்ண சொல்லி இதெல்லாம் ஒரு ஷோன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே. எங்க அந்த ப்ரொடியூசர் இவங்களை என்ன கேள்வி கேட்டா இதெல்லாம் இந்த தெருவை தாண்ட சொல்றேன். தாண்ட முடியாது. மூதேவி நாய் சொரி நாய் அவுட்ரஸ் இருக்கிறேன். நான் சொல்ல சொல்ல சிரிக்கிறேன். அதுதான் தெரியாது. நீங்க ஒரு படம் பண்ணி அவனை பார்த்து தெரியுமான்னு கேட்க வாக்குமூலம் வாங்குற மாதிரி ஏன்டா 2 செட்டு தோசை மாதிரி வந்து உட்காந்துக்கு நீங்க கேள்வி கேட்பீங்க, நாங்க பதில் சொல்றோம். ஏய் நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம் சொல்றது? தஞ்சை மாவட்டம். நோண்டி நொங்க எடுத்துருவோம். எடுக்கிறானுங்க உங்களுக்கு தெரியாது. ஏதோ இந்த புள்ள ஒரு 4 படம் நடிச்சிருக்கு. அந்த 4 படத்தை வச்சு கிண்டல் பண்றீங்க. ஒரு மனுஷனுக்கு ஆனவன அவனை அதை வச்சுதான் வண்டி ஓடிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியல சொல்லிக்கிட்டு இது நியாயமாடாது. என்ன நியாயமான கேட்டு கேட்டுருக்க? டக்குன்னு எந்திரிச்சு போய் 2 அரை கொடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. இவங்களை நம்பி இந்த தேர் இல்லடா, செட்டே கொடுத்துருக்க கூடாது. அதுல நன்றிங்க பாருங்கள், நீங்க பாருங்கள் அப்படின்னு இவங்க ஆட்டுவாங்கல்ல, நாங்க பார்க்கணும். ஆயுத பூஜை அன்னைக்கு வீட்டு வாசல்ல போட்டு ஏதாவது பண்ணுங்க. இந்த ப்ரோகிராம் பார்த்துடாதீங்க, தயவு செய்து பார்த்துடாதீங்க. இந்த 2 பேரும் இருக்க வரைக்கும் இந்த ப்ரோகிராம் உருக்கூடாது. எழுதி வச்சுக்கங்க. ஆயுத பூஜையில போட்டு ஆயுதத்தை போட்டு பின்னி எடுக்கீங்க. ஆயுத பூஜை அன்னைக்கு என்னத்துக்கு போய் ஏதோ புள்ளக்குட்டியை பார்த்து சாப்பாடு ஊட்டி விடுவீங்களா? இந்த ப்ரோகிராம் வந்து உட்காந்து போய் இல்லையா மொத்தமா கலாச்சிட்டு போயிட வேண்டியது. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். இதுக்கு மேல நிறைய கழுவி ஊத்திட்டாங்க. ஆனா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான் இன்னைக்கு. இல்ல கொஞ்சம் தான் கழுவி ஊத்துனது, மத்தபடி எங்க சேம் சைடு கோல் போட்டாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் நீங்க வந்து ஆன் ஸ்கிரீன் காமெடி பண்ணி பார்த்துருப்பீங்க, குணச்சித்திர நட்சத்திரங்களா பார்த்துருப்பீங்க சில படங்கள்ல. அதெல்லாம் தாண்டி இவங்க எவ்வளோ ஓப்பன், எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க, சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி திருப்பி கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் காமிச்சு இன்னைக்கு மிகச்சிறந்த நண்பண்டாவை நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 3 நண்பர்களுக்கும் நம்மளுடைய ஜி தமிழ் நண்பண்டா சார்பாக நன்றிகள் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் அலாட் சார். எப்பயுமே இது வந்து கெஸ்ட் ட்ரிவன் ஷோ. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றது. முழுவதுமா எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்சுருக்கீங்க இந்த நல்ல நாளில். இந்த சிடிவி சார்பாக சிடிவி ரசிக பெருமக்களுக்கு எங்களுடைய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஐயோ சரஸ்வதி பூஜை அப்ப சேர்த்து சொல்லு. சரஸ்வதி பூஜை சேர்த்து சொல்லு. ஆடுறா சிடிவி ரசிக பெருமக்களுக்கு ரோல் ஆகுது இங்க. அவனே கம்மன் சும்மா கேமரா இது சொல்லிருக்காங்க. அங்க என்னமா சிடிவி ரசிக பெருமக்களுக்கு டயலாக் ஒரு தடவை கரெக்டா சொல்றேன் சொல்லி பாத்துக்கடா. சாரி man, அடி வாங்கிட்டு தான் போவாங்க சார். டேக் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் டயலாக் ஒரு தடவை சொல்லி பாத்து சொல்லு. பூஜை நல்வாழ்த்துக்கள். சிடிவி தமிழ் ரசிக பெருமக்களுக்கு. டேய் எங்க பாரு ஜி தமிழ் தொலைக்காட்சி. சும்மாடா. கரெக்டா சொல்றா. சிடிவி தமிழ் ஐயா ஏன் தூக்குற சார்? இவனை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு படுறேன் சார். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஆயுத பூஜை, ஹாப்பி சரஸ்வதி பூஜை.
ஸோ ரொம்ப நன்றி சார் 3 பேரும் வந்து நட்பின் அழைப்பை ஏற்று நண்பண்டாவுக்கு வந்து கலந்துகிட்டதுக்கு. எங்கள் சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு. அது இல்லாமல் ஸ்டுடியோ 11 வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் ஒவ்வொருத்தருக்கும் 3000 rupees போகும். Thank you for giving me this wonderful opportunity. Thank you. சூப்பர். ஸோ இதே சந்தோஷம், இதே யதார்த்தம், இதே நட்பு வாரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறுபடியும் அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் நண்பண்டால வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், டாம் பிராங்க் அண்ட் எங்களுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே சாம் அண்ட் டிஜே ஹினி. மீண்டும் சந்திப்போம். இது நண்பண்டா கோ பிரசன்டட் பை மீட் அண்ட் ஈட். கம் டு லைஃப் கம் டு மீ.